شهر رمضان شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله أما بعد. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பாசம் மிகுந்த உம்மத்தினர்களே, அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். குர்ஆனின் அகமியம் என்கின்ற அழகான தலைப்புக்கு கீழால் 30 நாட்களாக 29 நாட்களாக பேசி நிறைவு பெற்று இன்றைய 30ஆம் நாள் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் பேர் அருளாலும் அவனுடைய பேர் உபகாரத்தினாலும் கருணையினால் சூரத்துல் பக்ராவில் இருந்து தொடர்ந்து சூரத்துல் அன்ஆம் வரைக்கும் உண்டான சிறப்புகளை பேசி, பிறகு அன்றாடம் மோதக்கூடிய சூறாக்களுடைய சிறப்புகளை, அதனுடைய அகமியங்களை குறித்து இந்த அழகான நிகழ்ச்சியின் வழியால், இந்த அழகான நிகழ்ச்சியின் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை பேசினோம், கற்றறிந்தோம், தெரிந்து கொண்டோம். அனைத்தும் இறைவனுடைய கிருபை, அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக பேசப்பட்ட, ஞாபகப்படுத்தப்பட்ட குர்ஆனுடைய அகமியங்கள், அவைகளுடைய சிறப்புகள், இவைகளெல்லாம் கடலில் ஒரு துளிதான். ஏகப்பட்ட விளக்கங்கள், ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் அவைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவானாக. அதன்படி வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்றைய தினம் குர்ஆனின் அகமியம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்வதோடு சில தகவல்களை கூறி நிறைவுக்கு வருவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீதுகள் நமக்கு வலியுறுத்துவார். அதே போன்று அந்த குர்ஆனை கற்றறிய வேண்டும் என்பதை அருமையான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகள் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? உங்கள் உள்ளத்துக்கு ஊட்ட இடப்பட்டிருக்கிறது. ஏன் குர்ஆனை பற்றி சிந்திக்க தவறுகிறீர்கள்? ஏன் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று இறைவன் கேட்குகிறான். குர்ஆனினுடைய விஷயங்கள் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, தெளிவான வேதமும் மற்றமிடத்தில் நூறும் என்று அல்லாஹ் இதை சொல்லித் தருகிறான். ஒரு மனிதன் சீரிய வாழ்க்கைக்கு, அவன் வாழ்க்கையில் கடக்கிற எல்லா கட்டங்களிலும் அவனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று குர்ஆன். குர்ஆனுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலும் நிறைவையும், ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு நேரிய பாதையையும், தீர்வையும் இந்த குர்ஆன் சொல்லும். நாம் சில கடந்த பாகங்களில் அகமியங்கள் பேசப்படும் போது சில விஷயம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு மனிதன் குர்ஆனை பற்றி கொண்டான் என்று சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதுபடிதான் நான் வாழ்வேன் என்ற ஒரு பிடிவாதத்திற்கு, ஒரு கட்டாயத்துக்கு அவன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் நடக்கிற அத்துணை காரியங்களுக்கும் நிச்சயமாக குர்ஆன்ல பதில் உண்டு. குர்ஆனுக்கு அவனுக்கு தீர்வு. நம்மிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்மிடத்தில் நாம் முன்னோக்கக்கூடிய, நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தெரியாமல், என்ன செய்வதென்று புரியாமல்
ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தெரியாமல் என்ன செய்வதென்று நம்ம அறியாமல் புரியாமல் சில தவறான காரியங்கள், தவறான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுவிடும். காரணம் என்ன என்றால் குரானை ஓதவும் தெரியவில்லை, குறைஞ்சபட்சம் குரான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியவில்லை என்பதுதான் ஒரு பலவீனமான ஒரு விஷயம், கவலைக்குரிய விஷயம். ஓதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஓத தெரிவதை போன்ற அதனுடைய மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து நடக்கும். குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி தீர்வு குரான் இருக்க சொல்லுகிறது. சமூக பிரச்சனையா குரான் தீர்வு சொல்கிறது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி குறைவா பிரச்சனையா குரான் தீர்வு சொல்கிறது. நல்ல வழிக்கு வழிகாட்ட வேண்டுமா குரான் வழிகாட்டுகிறது. கஷ்டமான இன்பமான நிலைகள் இறைவனை புகழ வேண்டும் என்கிற நிலை குரான் எடுத்து சொல்கிறது. கவலையில் இருக்கும்போது அதிலிருந்து அவன் விடுவு பெற வேண்டுமா குரான் சொல்கிறது. இந்த குரானுடைய ஆயத்துகளுக்கு தோதுவான ஹதீதுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இவ்வளவு தெளிவுகளும் இவ்வளவு வழிகாட்டுதலும் குரான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியாக நாம் ஞாபகப்படுத்த விரும்புவது, என் நிலையிலும் சூழ்நிலையிலும் உங்களுக்கு துன்பமோ அது இன்பமோ எந்த நிலையில் இருந்தாலும் குரான் நமக்கு எதை வலியுறுத்துகிறது, அந்த குரானுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், இதை வைத்து உலமாக்கள் நமக்கு என்ன தீர்வு சொல்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து நாம் அதை பின்பற்ற வேண்டும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் அது தெரிந்த அறிஞர்களிடத்தில் சென்று அதை கற்றறிந்து நமக்கு வாழ்வினுடைய தெளிவுகள் நாம் பெற வேண்டும். அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவானா. இந்த விஷயத்தை நான் இந்த வழியாக ஞாபகப்படுத்துகிறேன். அதே போன்று தினந்தோறும் குரான் ஓதுகிற விஷயத்தை நம்ம வளமையில் கடைபிடித்து வர வேண்டும். ஏனென்றால் குரான் ஓதுகிற மனிதனுடைய உள்ளத்தை இந்த குரான் பரிசுத்தப்படுத்தும், அவன் நாவை பரிசுத்தப்படுத்தும், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும். குரான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத தெரியாதவர்கள் திக்கி திணறி ஓதும் பொழுது அதுக்குள்ள நன்மைகள் அல்லாஹ் பல மடங்காக்கி தருகிறான். ஓத தெரிந்தவர்கள் சரளமாக அதோட தஜ்வீத் மஹ்ரஜை பேணி ஓதும் பொழுது அதுக்குள்ள நன்மை அல்லாஹ் தருகிறான். குரானை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வழங்கப்படுகிறது என்று அருமநாயகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். 6666 ஆயத்துக்கள் கொண்டது, பல ஹர்ஃபுகளை கொண்டது, பல ஆயிரம் எழுத்துக்களை கொண்டது. ஒரு எழுத்துக்கு அலிப் என்ற எழுத்துக்கு அலிப் லாம் மீம் அருமநாயகி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலிப் லாம் மீம் என்பதுக்கு 10 நன்மை கிடையாது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, அங்கே 30 நன்மை வந்துவிட்டது. அலிப் லாம் மீம். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகள் வழங்கப்படுகிறது சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், ஒரு நாளைக்கு 3 வரிகள், ஒரு நாளைக்கு ஒரு ஐன், அல்லது ஒரு நாளைக்கு அரைப்பக்கங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு வரியாவது ஒரு நாளைக்கு ஓதுகிற வளமை நம்ம இடத்தில் இருந்துன்னு சொன்னால், அது கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால், தொடர்ந்து ஓதக்கூடிய வளமை பெற்றிருப்போம்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, காலத்தை ஒதுக்கி, ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு லைன், முடிந்தவர்கள் ஒரு பேஜினுடைய அரைப்பகுதி, அரைப்பக்கம், சரளமாக ஓத தெரிந்தவர்கள் ஒரு அரை ஜுஸ், ரொம்ப சிரமமாக அதாவது கஷ்டப்பட்டு ஓதக்கூடியவர்கள் ஒரு 2 லைன், ஒரு லைன், ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு லைன், லுஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, இஷாக்கு பிறகு, உறங்குவதற்கு முன்னால் என்று இந்த மாதிரி எடுத்துக்கொண்டால், இந்த சிறிய தேலை, இந்த சிறிய ஓதுதலை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான், நேசிக்கிறான். இப்படியாவது நம்ம குரானை வளமை ஓத வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி வழியாக ஞாபகப்படுத்தும். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வைன்ஃபல். அல்லாஹுக்கு மிக சிறந்த பிடித்தமான அமல் இது தெரியுமா? நிறைய அமலை ஒரு இரவில் செய்துவிட்டு அடுத்த நாள் செய்யாமல் விடுவதல்ல. சிறிய அமலாக இருந்தாலும் அது தொடர்படியாக செய்யும் பொழுது அல்லாஹ் அதை பிரியப்படுகிறார். நாம் ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு லைன் ஓதி வருகிறோம்னு சொன்னால், இஷாக்கு பிறகு ஓதி வருகிறோம்னு சொன்னால், அல்லது ஏதோ ஒரு வக்தில் நம்ம ஒரு வரி ஓதுகிறோம்னா அது வளமையாக ஓதி வர பண்பு இருந்தால் நிச்சயமாக அது நிறைய பரக்கத்து இருக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மளால் பெற முடியும். அன்புக்கிறவர்களை என்னென்னமோ நம்ம வாழ்க்கையில் பேசுகிறோம், என்னென்னமோ செயல்படுத்துகிறோம். மொபைலில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காக வேண்டி, ஒரு யூடியூப் பார்க்கறதுக்காக நேரங்களை ஒதுக்கி நம்ம அதுக்காக வேண்டி நேரங்கள் செலவழிக்கிற நாம் ஒரு லைன் ஓதுவதற்கு, ஒரு வரி ஓதுவதற்கு குர்ஆனில் நிச்சயம் நேரம் ஒதுக்க வேண்டும். நம்ம அரட்டை அடித்துக்கொண்டு கையில் இருக்கிற மொபைலை
தேவையில்லாத முறையில் அதனுடைய காட்சிகள், அதனுடைய வீண் எல்லாம் லகு, எல்லாமே வீணானவைகள். இதில் நம்ம நேரம் செலுத்துவதே போன்று இதை விட அதிகம் அக்கறை எடுத்து கவனம் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு லைன் அல்லது 2 லைன் ஓதுகிற வளமை, நேரம் காலம் தவறாமல் அதை கரெக்டாக அந்த நேரத்தில் ஓதி வருகிற வளமை நம்ம பெற்றிருந்தால் நிச்சயமாக பெரிய பரக்கத்து இருக்கிறது. இதில் இந்த வீணான செயல்கள் காலங்களை நேரம் கழிப்பது எந்த பரக்கத்தும் இல்லை. இருக்கிற பரக்கத்தை பிடிக்கிட்டு போயிடும். ஆனால் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது குரான் மட்டும்தான். இது வளமையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நிகழ்ச்சி மூலமாக ஞாபகப்படுத்துகிறோம். சூரான அகமையை நாம் பார்த்தோம். சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், அனைத்து விதமான அந்த சூறாக்கள், அன்றாட ஓதக்கூடிய சூறாக்களுடைய முடிந்த வரைக்கும் நம்ம சிறப்புகளை பார்த்தா அந்த சூறாக்கள் நம்ம ஓத வேண்டும். குறைஞ்சபட்சம் குர்ஆனை நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி ஓதி வரும்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது குர்ஆனில் பாதியை முடிச்சிருப்போம், இல்லாத குர்ஆனை முழுவதும் முடிச்சிருப்போம். மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வளமை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நசீபை தருவானாக. குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வந்தது, குர்ஆன் நம் பிரச்சனைகளை தீர்க்க வந்த வசனங்கள், குர்ஆன் நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வந்தவைகள். எனவே குர்ஆன் அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றாடம் அது ஓதி வர வேண்டும். அதன் மூலம் நிறைய பரக்கத்து இருக்கிறது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் அதற்கு பின்பற்றி வாழும் நசீபை தருவானாக. ரமலான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை கியாமத் நாளில் குர்ஆனை விடாமல் தொடர்படியாக அது கொஞ்சமாக இருந்தாலும் ஓதி வருகிற வளமை உடையவர் நாளை கியாமத் நாள் அவன் கபர் பிளக்கப்பட்டு எந்திரிச்சு வருகும் பொழுது அவனுக்கு பக்கத்தில் அவனை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு உருவம், அழகான உருவம் காத்திருக்கும். அப்போ அந்த உருவம் கேட்கும், தாரிஃபுனி ரமலான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல் தாரிஃபுனி, என்ன உனக்கு தெரியுமாப்பா என்று அந்த உருவம் அந்த கபரில் எந்திரிச்சு வரக்கூடிய மனிதனை பார்த்து கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வார், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவில்லையே என்று அந்த மனிதர் சொல்வார். அப்போ அந்த உருவம் சொல்லும், அந்த அழகான உருவம் பேசும், நான் தான் குர்ஆன் பேசுகிறேன், உன்னுடைய தோழமை, உன்னுடைய நண்பன் குர்ஆன் பேசுகிறேன் இந்த மனமாற சொல். நீ உலகத்தில் வாழுகிற சமயத்தில் என்னை நீ கொஞ்சமோ அதிகமோ என்னை நீ நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தாய். எனக்காக நேரத்தை ஒதுக்கி என்னை நீ ஓதி வந்தாய், என்னை நீ மதித்து வந்தாய், என் வழி நீ வாழ முயற்சித்தாய், வாழ்ந்து வந்தாய். எனவே ஒரு பொழுதும் உன்னை நான் மறுமையில் நஷ்டவாளிகளாக கஷ்டவாளியை நான் சேர்க்க மாட்டேன், உனக்காக நான் பரிந்துரை செய்வேன். அந்த உருவம் இறைவனிடத்தில் சென்று பரிந்துரை செய்யும், இறைவனிடத்தில் இவனுக்காக பரிந்துரை செய்யும். இறைவன் அந்த உருவத்துக்கு, அந்த குர்ஆன் உருவெடுத்து வந்த அந்த உருவத்துக்கு அல்லாஹ் கை நிறைய ரில்வானை கொடுக்கிறான், அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கிறான். அந்த பொருத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறான். யார் குர்ஆனை ஓதி வந்தார்களோ அல்லாஹ் அவருக்கு அந்த பொருத்தத்தை கொடுக்கிறான். அந்த பொருத்தத்தை கொண்டு அல்லாஹ் சொர்க்கம் நுழைவிக்கிறான். சொர்க்கம் நுழையும் வரை இந்த குர்ஆன் அவனுக்காக அவன் வாதாடும். சொர்க்கம் நுழையும் வரை நாம் கடந்த அந்த பகுதிகளில் சூறாக்களாக மிகவும் பார்த்தோம். குர்ஆன் அவனுக்காக வேண்டி வாதாடும். நிச்சயமாக நம்ம எத்தனை விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம். குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், குர்ஆனை நம்ம ஓத வேண்டும், குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும், குர்ஆனை அன்பு செலுத்த வேண்டும், குர்ஆனை மரியாதை கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சிக்க வேண்டும், வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை கியாமத் நாளில் குர்ஆனை ஓதி வந்த மனிதனை பார்த்து சொல்லப்படும், ஓதுவீராக, எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு நீ ஓதுவீராக என்று அவரை பார்த்து சொல்லப்படும். அவர் தனக்கு தெரிஞ்ச சூறாக்கள் குர்ஆனை அவர் வளமையாக ஓத வரக்கூடிய வளமை இருந்தால் அவர் ஓதுவார். ஓதி ஒரு இடத்துல போய் நிறுத்துவார். எவ்வளவு ஓதினாரோ அந்த ஆயத்துக்கள் பிரகாரம் சொர்க்கத்தில் அவருக்கு உயர்ந்த மாளிகை கட்டி கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அவருடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கிரீடம் அணிவிக்கப்படும். தாஜுல் வகார், கண்ணியமான ஆடம்பரமான பிரம்மாண்டமான அழகான வகாரத் என்கிற அந்த தோரணையில் காட்டக்கூடிய கிரீடம் பெற்றோர்கள் அணிவிக்கப்படும். அவர்கள் கேட்பார்கள், இது எனக்கு எப்படி கிடைத்தது? உங்க மகனார், உங்க பிள்ளை, உங்க மகள் அவர்கள் குர்ஆனை கற்றறிந்து அவர்கள் ஓதி வந்ததனுடைய பரக்கத் உங்களுக்கும் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த அமல்கள் அந்த பரக்கத் உங்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் அவர்கள் கண்ணியமான முறைகள் அவர்களுக்கு அந்த கிரீடம் அணிவி வைக்கப்பட்டு, அந்த கிரீடத்தினுடைய ஜோதி சூரியனை விட ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என்பதெல்லாம் ஹதீஸில் படிக்க முடியாது. சூரியனை விட ரொம்ப பிரகாசமானது. அப்படியாப்பட்ட கிரீடம் அணிவிக்கப்பட்டு ஓதியவரையுடைய பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டு சொர்க்கம் நுழைக்கப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது! அல்லாஹ்வுடைய கலாமை கொஞ்சம் ஓதினாலே அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. ரஹ்மத்துடைய மலக்குமா வந்து உட்கார்ந்துருவாங்க. நமக்கு என்ன தேவை என்பது அவர்கள் இறைவனிடம் சொல்லி நமக்கான துவா செய்கிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் படிக்க முடிகிறது.
இது கடைசி ஒரு முடிவரை என்பதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். வாழ்க்கையில் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறோம். இவ்வளோ என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம். ஓத தெரியாதா? நிச்சயமா ஒரு பெண்களாக இருந்தால் பெண் ஆலிமாவை அழைத்து உட்கார வச்சு ஒரு மாசம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆணாக இருக்கிறீர்களா, பள்ளி வாசல் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இமாம் இடத்துல சென்று இதை சொல்லித்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு லைன் ஓதக்கூடிய ஒரு வரி கற்றுக்கொள்வோம். பெண்ணாக நாம் கற்றுக்கொள்வோம், ஆண்கள் நாம் கற்றுக்கொள்வோம். உங்க பிள்ளைகள் ஆலிம்களா, உங்க பிள்ளைகள் அறிஞர்களா, அவர்களுக்கு கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை கற்றறிந்த ஓத தெரிந்தவர்களாக நம்ம மரணிக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் நம்ம பித்தளிப்பு விடக்கூடாது. மரணிக்கும் பொழுது குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக மரணிச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பானாக. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதை பின்பற்றுவோம், அதை வழி நடப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்புகள் சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்ஆனுடைய சிறப்புகள் நாம் அதனுடைய ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி வழியாக என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டோமோ அந்த விஷயங்களை வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கும், என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிறானோ, குர்ஆனை ஓதியவருக்கு அல்லாஹ் என்ன விஷயங்கள் வழங்குகிறானோ, பாக்கியம் வழங்குகிறானோ, அதே போன்று இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களுக்கு என்னென்ன வெகுமதி எல்லாம் கொடுக்குறானோ, அல்லாஹ் இந்த வெகுமதி நிறைவாக நமக்கு தந்தல் புரிவானாக. ரமலானுடைய நிறைவில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொண்டு ரமலானை கண்ணியப்படுத்தி நல்ல கூட்டத்தில் நம்மளை சேர்த்து லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து ரமலானை நிறைவு பெறுவதற்கு முன்னால் முழுமையான பாவ மன்னிப்பை பெற்று அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவர்களாக விடை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபையும் தௌஃபீக்கையும் தந்தல் புரிவானாக. எல்லா வித பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இபாதுர் ரஹ்மான் சங்கத்தின் சார்பாக ஒரு மாத காலங்களாக குர்ஆனுடைய அகமியங்கள், அதனுடைய சிறப்புகள், மகிமைகள் பேசப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சங்கம் சிறப்பதற்கும் இதன் வழியாக இன்னும் ஷரியத்துடைய மார்க்கத்துடைய பல தகவல்கள் சமூகத்தில் சென்று சேருவதற்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். நீங்கள் துவா செய்யுங்கள். இந்த சங்கத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சிக்கு பாடுபட்ட சங்க உறுப்பினர்கள் துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நல்லுதவி நல்லருள் அளிப்பானாக. நேரங்களை காலங்களை ஒதுக்கி சமூகத்துக்கு நல்ல பணி செய்ய வேண்டும், நல்ல தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆழமான இஹ்லாஸான எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி நடத்திய இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் கபூலாக்க வேண்டும். இத்தகைய ஒரு பெரிய சேவையை செய்து தந்த நம் சமூக உறுப்பினர்கள் இபாதுர் ரஹ்மான் சங்கத்தினர்களுக்கு உங்களுடைய துவா அவசியம். துவாவை வேண்டியவனாக, அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை வேண்டியவனாக நிறைவுபடுத்துகிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.